அபி, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்ட, பேச மாட்ட, மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு அப்பாவை மாதிரி நிப்பல்ல. ஒரு 500 rupeesல ஒரு கபடி டீம் செட் பண்ணுவீங்க. அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணி சாத்தமங்கலம் டீமோட மேட்ச் நடத்தி ஷீல்ட் வாங்கிட்டு வந்துருவீங்க இல்ல? பதில் பேசு. ஏன்பா என்னால முடியாதா? இப்ப நீங்க பதில் சொல்லுங்கப்பா. அபி, கபடி தப்பான விளையாட்டா? நான் அப்படி சொல்லல. உனக்கு கபடி தேவையில்லாததுன்னு சொல்றேன், ஓகேவா? ஏன்பா ஏன் தேவையில்லாததுன்னு சொல்றீங்க? கபடினா என்ன தெரியுமா? தெரியும்பா. என்ன தெரியும்? கபடிங்கிறது ஒரு கேம். நான் டிவில பார்த்திருக்கேன். டிவில பார்த்துட்டா எல்லாம் தெரிஞ்சிருமா? தெரியாததை கேட்டு தெரிஞ்சுப்பேன்பா. ஷட் அப். கூட கூட பேசாத. முதல்ல பேசி பேசுனீங்க, இப்ப பேசாதங்கிறீங்க. ஏன்பா இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அபி, கபடி எனக்கு பிடிச்சிருக்குப்பா. அப்ப டிவில மேட்ச் போடுறப்ப பார்த்து கை தட்டத்தோட நிறுத்திக்க. கிரவுண்ட்ல இறங்கி விளையாடுறது அவ்வளவு ஈஸி இல்ல, அடிபடும். படட்டுமேப்பா. சாதாரணமா நடந்து போனா கூட கால் தவறி விழுந்து அடிபடுது. அதனால நடக்க கூடாதுன்னு முடிவு பண்றோமா? ஆர்கியூ பண்ணாத அபி. நான் என்ன சொல்றேங்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுப்பா. அதனால தான் நான் பதில் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தான் புரியல. நீ சொல்றத புரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல, ஏன்னா அது பிடிவாதம். நான் பிடிவாதம் பண்றேனாப்பா? ஆமா. நான் ஆசைப்படுறத விளையாடணும்னு நினைக்கிறத நீங்க தடுக்கிறீங்களே, அதுக்கு பேர் என்னப்பா? அபி, நீ உள்ள போ. முடியாதுப்பா, நான் உங்ககிட்ட பேசணும். பேசு, ஆனா கபடியை தவிர வேற எதை பத்தி வேணாலும் பேசு, எதை பத்தி வேணாலும் கேளு. நான் சொல்றேன், புரியுதா? புரியலப்பா. நான் எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாத செய்யறேன். என் அப்பா ஏன் கபடி விளையாட கூடாதுன்னு சொல்றாருன்னு எனக்கு புரியலப்பா. லைஃப்ல பல விஷயங்கள் உடனே புரியாது, போக போக எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் புரியும். எனக்கு சட்டென்னு புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு போக போக தான் புரியும்னா நான் வெயிட் பண்றேன்ப்பா. உங்களுக்கு புரியற வரை நான் வெயிட் பண்றேன்.